ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் சித்தப்பாவுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவுடைய 2வது பாட்டு தான் பார்க்க போகிறோம். இது 1வது பாட்டு வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எங்கள் சித்தப்பாவுடைய ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்ன, வீட்டில் ஃபங்க்ஷன் கொண்டாடணும் இல்லையா? அதனால் நாங்கள் இங்கே தான் எங்கள் சித்தப்பாவும் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அசோக் உணவகம், இந்த ஹோட்டல் தெப்பவட்டத்தில் இருக்குது. இது வந்து இப்போ ஆரம்பிச்சதுங்க. இன்னொன்று சித்திரக்கார தெருவில் இருக்குது. அது வந்து 60 வருட பழமையான ஹோட்டலு. சாப்பாடெலாம் நல்லா இருக்குங்க. இதனுடைய ஹோட்டலினுடைய இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆலாத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால் எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் ஆலாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன, சாப்பிடணும்ல, சும்மா இருக்குமா? சாப்பாடெலாம் வந்து இறங்கின பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சாப்பிட்ருவோம், ஒரு சாப்பாடை போட்டுற வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் உட்காந்துருந்தோம். உட்காந்து சாப்பிட்டோம்ங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, தயிர் வெங்காயம், இதுதாங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடு செம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான், என் தங்கச்சியை, என் தம்பி, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் எங்கள் சித்தப்பாவுக்கு கேக்கு வாங்கிறதுக்காண்டி போகலான்னு கிளம்புனோங்க. நம்ம கேக்கே நேரம் தானே போறோம். என்ன சொல்றீங்க? அப்படியே நம்ம கேக்கே நேரம் தானே வர மாட்டேங்குது. கேக்கே நகர் ஐபாக் மேப்ல போடுறீ வரோம். வேணாமா? கடையை கேட்டா கடையை சொல்றேன். ஞாபகம் இருக்கு. கேக்கே நகர் தான் நீ அக்போர்ட் காலேஜ் தாண்டியா? நம்ம எடுப்போம். இதாங்க என் தங்கச்சி பொண்ணு. இது நான். இங்கிட்டு இன்னொரு தங்கச்சி இருக்கா. முன்னாடி வண்டி ஓட்டுறது என்னுடைய தங்கச்சி. இந்த தங்கச்சி வீட்டுக்காரர் தான் ஓட்டுறாரு. அங்கிட்ட உட்காந்துருக்கிறது என் தம்பி உட்காந்துருக்கான். இப்போ தான் நாங்கள் போகிறோம். கேகே நகரில் போய் வாங்கலாம், ஐபோக்கோவில் போகலான்னு சொல்லிட்டு தெப்பக்குளம் தாண்டி போனோங்க. பேசிக்கிட்டே போனோம். ஒரு வழியாக கேகே நகர் ஐபோக்கோ வந்துட்டோங்க. சரி உள்ளே போய் ஒரு கேக் ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. எந்த கேக்கை வாங்குறதுனே எங்களுக்கு தெரியல. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எது வாங்கலாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனது ஏப்ரல் 30, மே 1 அவருடைய பிறந்த நாள். அதனால் எல்லோரும் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போதே கேக்கை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்கு வாங்க வந்துட்டோம். வந்து ஒரு வழியாக மேங்கோ கேக்கு ஆர்டர் பண்ணோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம். நாங்கள் சரி நம்ம வந்துட்டோம்ல, அதனால் நம்மளும் சாப்பிட்ருவோங்கிறதுக்காண்டி என்ன ஆர்டர் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. நானும் என் தம்பியும் ஐஸ்கிரீம் ஷேக் வாங்கினோம். அவன் வந்து பிஸ்தா வாங்கினான், நானும் பிஸ்தா வாங்கினேன். இன்னொரு தங்கச்சி வந்து கோகோ க்ரீம் அது வாங்கினான், கோகோ ஐஸ்கிரீம் வாங்கினான். இங்கே பாருங்கள், இதாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதாங்க என் தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே இதாக கேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் என்ன செய்யணும், கேக்கு வெட்டணும்ல எங்கள் சித்தப்பாவுடைய பிறந்தநாளுக்கு. நீங்களும் எங்கள் சித்தப்பாவை வாழ்த்துங்க. வாங்க கேக்கு வெட்டலாம். Happy birthday. Happy birthday to you. ஊதுங்க. கட் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வெட்ட கத்தியை பார்த்தா கத்தி வைக்கலைங்க. என்ன செய்கிறது, கடைசி எங்கள் வீட்டில் காயில் இருக்கிற கத்தி எடுத்து தான் வெட்டுறாங்க. அங்கே பாருங்கள், எங்கள் சித்தப்பா குத்தி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு கேக் எடுத்து விட்ட எங்கள் சித்தப்பா எங்கள் சித்திக்கு கேக்கு விட்டுனாங்க. ஃபங்க்ஷனை நல்லபடியாக சந்தோஷமாக
குடும்பத்தோடு இருந்து கொண்டாடினோம். இதே மாதிரி நாங்கள் எல்லா விசேஷங்களையும் குடும்பத்தோடு கொண்டாடணும்னு எங்களை வாழ்த்துங்க. அவ்வளோதாங்க. நல்லபடியாக எங்கள் சித்தப்பாவுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம். பிறந்த நாளையும் நல்லபடியாக கொண்டாடிட்டோமுங்க. இந்த சேனலை தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கங்க. நாங்கள் எல்லோரும் ஃபங்க்ஷனை முடித்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகவே மணி 11:30 ஆயிடுச்சுங்க. எல்லோரும் வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.